வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் வேளாண் பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கடந்த ஒரு வார காலமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கரும்பு, வாழை, வெற்றிலை போன்ற பயிர்களும் இதர பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ள ஒரு நிலையானது இருக்கிறது. மேலும் கனமழையின் காரணமாக அந்த பகுதிகளில் ஓடும் ஆறுகள், வாய்க்கால்கள், சிற்றாறுகளில் தண்ணீர் அதிக அளவு சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஒவ்வொரு வயல்வெளியும் ஏரி போலவும் கடல் போலவும் காட்சியளிப்பது வேதனைக்குரியதாக உள்ளது என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த அரசை, திமுக அரசை பருவமழை ஆரம்பிக்கும் முன்பே வாய்க்கால்கள் மற்றும் வரத்து கால்வாய்களை தூர்வாராததே தற்போதைய நிலைக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பருவமழை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வாய்க்கால்களை தூர்வார நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன். ஆனாலும் கூட தூர்வாரப்படவில்லை. இதனால் ஆகாய தாமரை எல்லாம் படர்ந்த ஒரு நிலையானது இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போது பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் பயிர்கள் எந்த அளவிற்கு சேதமடைந்திருக்கிறது, அதனால் மக்கள் அடைந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். முக்கியமாக கடலூர் மாவட்டம் பரவனாற்றை தூர்வாரி தடுப்பு சுவர் அமைக்காததால் மீண்டும் வெள்ள நீர் வயலில் நுழைந்து விவசாயம் பாதிப்படைந்திருக்கிறது என்றும், பட்டுக்கோட்டை பகுதியில் பெய்த மழையால் மகாராஜா சமுத்திரம் நசுவினி ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும், இப்படி பல்வேறு மாவட்டங்களில் மழையின் காரணமாக ஏற்பட்ட சேதத்தை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய இபிஎஸ், தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரால் மூழ்கி பாதிப்படைந்துள்ளது என்றும், அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 நிவாரணமாகவும், பாதிப்படைந்துள்ள இதர பயிர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இபிஎஸ் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.